ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அமலேக்கின் ஆவி நம்மை மேற்கொள்ளாதிருக்கும்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். நீங்களும் நானும் பரமகானானுக்கு நேராக அழைக்கப்பட்டவர்கள், அதற்கென்று வழிநடத்தப்படுகிறவர்கள். நம்முடைய வழியிலே இடையூறு செய்யும்படியாக, நம்மை தடம்புரலை செய்யும்படியாக அமலேக்கின் ஆவியினை நமக்கு எதிராக போராடுகிறதை உணர்ந்து நாம் நமக்கு எதிராக போராடுகின்ற அந்த ஆவியை மேற்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், நாம் பலத்தின் மேல் பலனடைய வேண்டும் என்று தியானித்தோம். அது மாத்திரமல்ல, நாம் அமலேக்கின் ஆவியை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அமலேக்கின் ஆவியை அழித்து போட்டு நாம் அந்த ஆவியினால் முறியடிக்கப்படாதபடிக்கு கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் முழுமையுமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்நிய ஆண்டவன்மார்களை, அந்நிய தெய்வங்களை நம்முடைய வாழ்விலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அது மாத்திரமல்ல, அவன் மேற்கொள்ளாதபடி இருக்கும்படியாக நாம் நம்முடைய சித்தத்தை ஒழித்து தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். இன்று தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு காரியம், உபவாசத்தோடு கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். உபவாசத்தோடு கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை தியான பகுதியாக நாம் எடுத்துக்கொள்வோம். தியான வசனம் எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எண்ணாகமம் 24:20. அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாம் பார்க்கின்ற காரியம் அதுதான். உபவாசத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, மெய்யான யூதர்களை அமலேக்கின் ஆவி மேற்கொள்வதில்லை என்பதை எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் நாட்களில் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருந்த யூதனாகிய மொர்தெகாய் என்பவன் ராஜாவை கனம் பண்ணுகிறவனும் அவனுக்கு உண்மையுள்ளவனுமாயிருந்தான். 2 பிரதானிகள் ராஜாவின் மேல் கை போட வகை தேடிய காரியம் அவனுக்கு தெரிய வந்தபோது அவன் அதை ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவினுடைய பிராணனை காப்பாற்றினான். ஆனாலும் ஆகாகியனாகிய ஆமான் என்னும் அமலேக்கியனை வணங்க வேண்டும் என்ற ராஜாவின் கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. ஏன் தெரியுமா? யூதனாகிய அவன் மனுஷரை வணங்குவதும் நமஸ்கரிப்பதும் தேவ ஜனங்களுக்கு ஏற்றதல்ல என்பதை அறிந்திருந்தான். ஆமான் ஒரு அமலேக்கியன் என்பதையும், தலைமுறையாக அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமான சத்துரு என்பதையும், அவன் அழிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருந்தது என்பதையும் அவன் அறிந்திருந்தான். எனவே அமலேக்கியனாகிய அவனை அவன் வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அவனுக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருந்தான். அது நிமித்தமாய் இந்த துஷ்ட ஆமான் மொர்தெகாயை மட்டுமல்ல, அவனுடைய குலத்தையே அழிப்பதற்கு வகை தேடினான். ஆனாலும் காரியமெல்லாம் அவனுக்கு எதிராக மாறுதலாய் முடிந்தது. அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று ஆமானின் மனைவி அவனிடம் கூறியதாக எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதன்படியே நடந்தது. அறிந்திருந்தார்கள், யூத குலமானால் அவர்களை அமலேக்கியன் மேற்கொள்ள முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே தான் ஆமானுடைய மனைவி சொல்லுகிறாள், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்பதாக கூறினாள். அந்த பிரகாரமாகவே ஆமானுக்கு சம்பவித்தது. மொர்தெகாய்க்காக அவன் செய்திருந்த தூக்கு மரத்தில் தானே அவன் தூக்கி போடப்பட்டான் என்பதாக எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். அதன் பின்பாக அவனுடைய 10 குமாரரும் கூட கொலை செய்யப்பட்டு அவருடைய உடல்கள் தூக்கு மரத்தில் தூக்கி போடப்பட்டன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமானின் வல்லமை
இந்த தலைமுறையிலும் உனக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்து கொண்டிருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம். மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்று உள்ளத்தில் யூதனாயிருக்கிற நீதான் மெய்யான ஒரு யூதன். ரோமர் 8:29 நீங்கள் வாசித்து பாருங்கள். மேலும் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நீயே மெய்யான யூதன் என்பதாக பிலிப்பியர் 3:3 சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மெய்யான யூதனானால் அமலேக்கியனான ஆமான் நமக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போவதும் சங்கரிக்கப்பட்டு போவதும் நிச்சயம். அமலேக்கியனான ஆமானும் அவனுடைய சதித்திட்டங்களும் முறியடிக்கப்படுவதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். நீ மெய்யான யூதனானால் அமலேக்கியனான ஆமான் உனக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போவான். தாழ்த்தப்படுவது மாத்திரமல்ல, அவன் முழுமையுமாய் இல்லாமல் அதமாக்கப்பட்டு அவன் சங்கரிக்கப்பட்டு போவான். ஆமானும் அவனுடைய குலமும் அங்கே சங்கரிக்கப்படுகிறது. அந்த நாளில் சங்கரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? மொர்தெகாயினுடைய பலனா? இல்லை. மொர்தெகாயும் அவனுடைய குலத்தாரும் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி இரட்டுடுத்தி அவர்கள் உபவாசித்து செபித்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீயும் நானும் உபவாசித்து தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய முகத்தை நோக்குகின்ற பொழுது நீ ஒரு நாளும் தாழ்ந்து போவதில்லை. தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். உனக்கு எதிராக செயல்படுகிற அமலேக்கின் ஆவி முறியடிக்கப்படும், அதமாக்கப்படும், ஒன்றுமில்லாமையாக்கப்படும். ஆம், யூத ஜனங்கள் உபவாசத்தோடும் புலம்பலோடும் அழுகையோடும் தேவனை தேடினார்கள். அவர்கள் இந்த ஆமான் மேல் மகத்தான வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களது சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறியதாக எஸ்தர் 9:21 வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்களுக்கு விரோதமாக போராடுகின்ற எந்த அமலேக்கின் ஆவியாக இருந்தாலும் சரிதான், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், உங்களை நசுக்க வேண்டும், உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி சுற்றி திரியக்கூடிய எந்த பொல்லாத ஆவிகளாக இருந்தாலும் சரி, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவைகளின் மேல் உனக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய யெகோவா நிசி உண்டு. நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம், என் தேவனுடைய சமூகத்தில் நான் அழுகையோடு புலம்பலோடு மனத்தாழ்மையோடு நான் அவரை தேட வேண்டும். அப்பொழுது நம்முடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறும். நீங்களும் நானும் உபவாசத்தோடும் உடைந்த உள்ளத்தோடும் நம்முடைய தேவனை தேடுகின்ற பொழுது உனக்கு விரோதமாக போராடுகின்ற ஆமானின் வல்லமையை நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். பரலோக ராஜாவினால் நீங்களும் நானும் கனம் பண்ணப்படக்கூடிய அந்த மேலான கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அமலேக்கின் ஆவி தேவ சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பது முழுவதுமான உண்மை. ஆனாலும் தேவ பிள்ளையே, அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்பது தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற மெய்யான வாக்குத்தத்தமாகும். தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுவதற்கு முதலாவது முந்தி எழும்பிய ஜாதியினர் அவர்கள்தான். முந்தி எழும்பினவனாய் இருந்தாலும் அவன் முற்றிலும் நாசமாவான். அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்பது ஆண்டவர் யாத்ராகமம் 17:14 கூறியிருக்கிறார். அமலேக்கின் ஆவி தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக மற்ற பல தீய ஆவிகளுடன் சேர்ந்து ஆலோசனை பண்ணி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சவால் விடுத்தாலும் கர்த்தர் அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்குவார். கர்த்தர் தமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து தம்முடைய பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணுவார் என்று சங்கீதம் 83 நாம் வாசிக்கிறோம். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்கள் என்பதாக 17 மற்றும் 18 வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற வல்லமையானது
தேவ சிங்காசனத்திற்கு விரோதமாக கிரியை செய்யும் வல்லமையாயிருக்கிறது. எனவே அது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிறவருக்கு விரோதமான யுத்தம் என்பதை நீ மறந்து போகாதே. அது கர்த்தரின் யுத்தமாயிருக்கிறது. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்பது யாத்திராகமம் 17:16 நாம் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறபடியால் அவனை ஜெயித்திருக்கிறார். அவனுடைய வல்லமையை முறியடித்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலும் அமலேக்கின் ஆவியோடுள்ள யுத்தத்தில் அவரே வெற்றி சிறப்பார். கலங்காதே, அவரை நோக்கிப்பார். அவருடைய முகத்தை நீ நோக்கி பார்க்கின்ற பொழுது உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, வெற்றியாளரே, யெகோவா நிசியாக ஜெயக்கொடி ஏற்றுகிற எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ராஜா, உம்முடைய பலத்தினாலே எல்லாம் எங்களுக்கு வெற்றியாகும் என்று சொல்லி முழுமையுமாய் நம்புகிறோம். ஏனென்றால் நீர் யெகோவா நிசி, எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். அன்பின் கர்த்தாவே, அன்று மொர்தேகாயும் யூத ஜனங்களும் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் உபவாசத்தோடு செவித்தது போல இன்று நானும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பலன் வேண்டி சத்துரு என்னை மேற்கொண்டு விடாதபடி இருக்கத்தக்கதாக, அவன் நிர்மூலமாக்கத்தக்கதாக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் வெட்கமுடையாத ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. உள்ளத்தில் யூதனாக இருக்கிற நாங்கள் எங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே வெற்றி சிறந்தவர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக போராடுகிற அந்த அமலேக்கின் ஆவியை முறியடித்து நாங்கள் சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.